இந்த இடம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஐ எம் பிகேகே, இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இந்த அழகான இடம் எங்களுடைய மகளோட வீட்டோட ஒரு பகுதி. அழகான பால்கனி. அவங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி செய்கிறது எல்லாமே அழகு தான் அவங்க. ஓகேயா? நாம் இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோமா? என்ன ஒருத்தர் கேட்டிருந்தார், மேடம் மேனிஃபெஸ்டோட ட்ரிக் சொல்லி கொடுங்க அப்படி. மேனிஃபெஸ்டிங் என் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளை மாதிரி நம்ம பிறந்த குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளாக நார்மலாக. என்ன தெரியும்? பசி தூக்கம், இது 2 தான் தெரியும். அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும். ரொம்ப நார்மலாக நல்ல இன்னசென்ட் குழந்தைன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதில் ட்ரிக் ஒன்றுமே கிடையாது. டிசிப்ளின், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு சில விதமான ஒழுக்கங்களை நம்ம கடைபிடித்தோம்னா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு ஃபுல்லாக பஞ்சபூதம். எப்படி? நம்ம உடம்பில் நீர் இருக்குது, நாம் சுவாசிக்கிற காற்று இருக்குது. இந்த சரீரமானது அப்படியே மண், எர்த், அப்புறம் சூடாக இருக்குது. எப்போவுமே ஒரு டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அப்போது வானவெளிங்கிறது என்ன? வானவெளி அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம். நம் மனசுக்குள்ளே ஒரு காலியாக ஒரு இடம் வச்சுருப்போம். அந்த காலியான இடத்த குப்பை போட்டு நிரப்பாமல், கண்டபடி எண்ணங்கள், கண்டபடி கஷ்டங்கள், கண்டபடி வேண்டாத விஷயங்கள்லாம் போட்டு நிரப்பாமல், காலியாக தெளிந்த ஓடை போல், காலியாக நீல நிற வானம் போல் வச்சுட்டு இருந்தோம்னா நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்மால் நிறைவேற்ற முடியும். பஞ்சபூதத்தை அதனால தான் எழுந்த உடனே உங்களை வணங்க சொன்னேன். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், இவை எல்லாம் என்று எனக்கு நல்லவையே தருகிறது அப்படின்னு எழுந்தோன்னு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு மந்திரம் என்ன அப்படின்னா நன்றி சொல்லுதல். நேற்று நடந்த அத்தனைக்கும் காலையில் எழுந்தோன்னு இந்த நன்றி சொல்லிவிடுங்க. படுக்க போகும்போதும் ஒரு தடவை நன்றி சொல்லிவிடுங்க. நல்லா சாப்பிட்டேன், வெளியில் போனேன், இந்த வேலை நடந்தது, இவங்க வந்தாங்க, சந்தோஷமாக பேசினேன், இதை முடித்தேன், அதை செஞ்சேன், இது நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே வாங்க. சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் அந்த முகம் பார்க்குற கண்ணாடியோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன் எழுதுறதோ இல்லை உங்கள் வேலையை முடிச்சுட்டு நிதானமாக இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் எழுதும்போது பரன்னு எழுதாமல் மூச்சு விட்டு மூச்சு வாங்கி, மூச்சு இழுத்து மூச்சு வாங்கி, நம்மளை ஒரு நிதானப்படுத்தி எல்லா கவலையும் தூக்கி எறிஞ்சிட்டு இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அதை எழுதுங்க. சில பேர் சில 5-6 மெத்தட் இருக்குது இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதை பற்றி இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். திரும்பி ஒரு தினம் ஒன்ஸ் ஓவர் நம்ம போவோம். யாருக்கு எது முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா, நான் எந்த விதமான விஷயங்களையும், பெரிய பெரிய விஷயங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லணும். நான் வெற்றி பெற, சந்தோஷத்தை பெற தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லணும். எந்த விதமான எதிர்ப்புகளையும், எந்த விதமான கஷ்டத்தையும் என்னால் எதிர்கொண்டு வெற்றி அடைய முடியும் என்று நினைக்க வேண்டும். அடுத்தது என்னென்னா, என்னுடைய சக்தி அன்லிமிட்டெட், அளவே கிடையாது. அந்த சக்தியை கொண்டு என் வாழ்க்கையை நான் மிக வெற்றிகரமாக கொண்டு போகிறேன். இந்த 4 வார்த்தையை நல்லா யோசனை பண்ணுங்கள். நான் பெரிய பெரிய விஷயங்கள் செய்வேன். நான் சக்ஸஸ், ஹாப்பினஸ்க்கு தகுதியானவள். நான் எந்த விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு ஜெயிப்பேன். நான் அன்ஸ்டாப்பபிள், என்னை நிறுத்தவே முடியாது, அளவுக்கு அதிகமான சக்தி உள்ளவள் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த பகுதியில் மற்ற விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.